வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு அட்டகாசமான பயணத்துக்கு போக போறோம். இது வெறும் பழைய கட்டடங்களை பத்தின விஷயம் கிடையாதுங்க. பழங்கால இந்தியாவோட பொறியியல், கட்டிடக்கலை, அவங்களோட சிந்தனை இது எல்லாத்தையும் தேடி போற ஒரு ஆழமான பயணம்னு சொல்லலாம். இந்தியாவின் பெருமைமிகு 5 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த பயணத்துல நாம என்னென்ன இடங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. சாம்பானேர் பாவாகத் தொல்பொருள் பூங்கா, டெல்லியில இருக்கிற செங்கோட்டை, ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஜந்தர் மந்தர், ராஜஸ்தானோட பிரம்மாண்டமான மலைக்கோட்டைகள், அப்புறம் குஜராத்ல இருக்கிற ராணி கி வாவ் படிக்கிணறு. சரி, தாமதிக்காம நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் இடத்துக்கு போலாமா? முதல்ல நாம பார்க்க போறது சாம்பானேர் பாவாகத் தொல்பொருள் பூங்கா. இது பல அடுக்குகளை கொண்ட ஒரு நகரம்னு சொல்லலாம். நம்ம பயணத்தை குஜராத்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பாவாகத் மலையோட வரலாற்றை கவனிச்சிங்கன்னா ஏன் பல சாம்ராஜ்யங்கள் இந்த இடத்த பிடிக்க அவ்வளோ துடிச்சாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். இது இராணுவ ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். வரலாற்றுக்கு முந்தைய செம்பு காலத்துல ஒரு சாதாரண குடியேற்றமா ஆரம்பிச்சது. அப்புறம் 14ஆம் நூற்றாண்டுல சோழங்கி மன்னர்களோட வலிமையான இந்து மலைக்கோட்டையா மாறுச்சு. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல குஜராத் சுல்தான்களோட இஸ்லாமிய தலைநகரமா. இப்படி பல காலகட்டங்கள பல அடுக்குகளா இந்த இடம் தாங்கி நிக்குது. பொதுவா முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு முழுமையான இஸ்லாமிய நகரத்தை எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இப்பவும் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். அங்க கம்பீரமா நிக்கிற இந்த ஜாமா மஸ்ஜித்தோட வானலாவிய மினாராக்களையும் அதோட துல்லியமான சமச்சீர் அமைப்பையும் கொஞ்சம் பாருங்க. இது நம்மள அப்படியே அந்த பழங்காலத்துக்கே கூட்டிட்டு போகுதுல்ல. இப்போ ஒரு நிமிஷம் இங்க நின்னு யோசிச்சு பாருங்க. மலையோட உச்சியில ரொம்ப புனிதமான காளிக மாதா கோயில் இருக்கு. அங்க நின்ன கீழே பாத்தீங்கன்னா அந்த பரந்த நிலப்பரப்புல கோட்டைகள், மக்கள் வாழ்ந்த வீடுகள், மசூதிகள் இது எல்லாமே எவ்வளோ அழகா ஒன்றிணைஞ்சு இருக்குன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல பலவிதமான கலாச்சாரங்கள் எந்த அளவுக்கு ஒன்னா அமைதியா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று. குஜராத்ல இருந்து நேரா டெல்லியோட இதய பகுதிக்கு வருவோம். நம்ம அடுத்த இடம் செங்கோட்டை வளாகம். சொல்லப்போனா இது முகலாயர்களோட ஒட்டுமொத்த அதிகாரத்தோட மையம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். 17th செஞ்சுரியில பேரரசர் ஷாஜஹான் உருவாக்கின செங்கோட்டை ரொம்ப நேர்த்தியா சமச்சீரா இருக்கும். ஆனா அதுக்கு பக்கத்திலேயே 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சலீம்கர் கோட்டை இருக்கும். அது பல போர்களை சந்திச்ச சற்று கரடுமுரடான ஒரு கோட்டை. 2 முற்றிலும் மாறுபட்ட காலகட்டங்கள் ஒரே இடத்துல அருகருகே நிக்கிறத பார்க்கறது எவ்வளவு பெரிய அனுபவம். இந்த செங்கோட்டை வளாகங்கிறது வெறுமனே ஒரு இராணுவ தலம் கிடையாதுங்க. அது ஒரு மாபெரும் கலைக்கூடம். அந்த வளைவுகள், அதில் இருக்கிற நுணுக்கமான மலர் வேலைப்பாடுகளை கூர்ந்து கவனிங்க. பாரசீக கலையோட நேர்த்தி, பாரம்பரிய இந்து கட்டிடக்கலையோட தனித்துவம், கூடவே இஸ்லாமிய மற்றும் தைமூரிய வடிவமைப்புகள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு தனித்துவமான கலவையை எப்படி உருவாக்கியிருக்குன்னு பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்கும். சிவப்பு மணற்கல்லால் ஆன இந்த சுவர்களை ஒரு கணம் அப்படி உங்க மாசுல கற்பனை செஞ்சு பாருங்க. சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு 33 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 100 அடி உயரத்துக்கு வானலாவ எழுந்து நிக்குதுன்னா அதோட பிரமாண்டம் எப்படி இருக்கும்? ஒரு மாபெரும் ஏகாதிபத்திய அதிகாரத்தோட அடையாளமா, எதிரிகளால கொஞ்சம் கூட உள்ள நுழைய முடியாத ஒரு இரும்பு அரணா இது காலங்காலமா நின்னுட்டு இருக்கு. ராணுவ கோட்டைகளை தாண்டி இப்போ நாம ராஜஸ்தானோட ஜெய்ப்பூருக்கு பயணிக்கலாம். இங்க நாம பார்க்க போறது ஜந்தர் மந்தர் வானியல் ஆய்வகம். உண்மையிலேயே இது ஒரு அறிவியல் அற்புதம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த ஒரு டெலஸ்கோப்பும் இல்லாம வெறும் கண்களை மட்டுமே வச்சுக்கிட்டு விண்வெளி நிகழ்வுகளை எப்படி நம்ம பழங்கால வானவியலாளர்கள் அவ்வளோ துல்லியமா கணக்கிட்டாங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த கேள்விக்கான விட இந்த 20 அப்படிங்கிற நம்பர்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, அங்க இருக்கிற சுமார் 20 பிரம்மாண்டமான கற்கருவிகள் தான் அந்த ரகசியம். இது ஏதோ சாதாரணமா கட்டப்பட்ட கட்டிடங்கள் கிடையாது. மனிதர்கள் கணக்கிடும்போது ஏற்படும் பிழைகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்ட சூரிய கடிகாரங்கள், விண்வெளி கண்காணிப்பு கருவிகள் இதெல்லாம் தான் அந்த 20ம். இதை உருவாக்குன ராஜபுத்திர மன்னர் 2ஆம் சவாய் ஜெய்சிங் வெறும் வாள்யந்திர மன்னர் மட்டும் கிடையாது. அவர் கணிதம், வானவியல்ல தீவிர ஆர்வம் கொண்ட ஒரு மாபெரும் அறிஞர். அந்த காலத்துல இருந்த சின்ன பித்தள கருவிகள்ல துல்லியம் பத்தல அப்படிங்கிறதுக்காகவே முழு கட்டிடங்களையே வானியல் கருவிகளா மாத்தி அமைச்ச ஒரு பிரம்மாண்ட சிந்தனையாளர் அவர். 2010ல இதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற சாம்ராட் யந்த்ரா அப்படிங்கிற பெரிய சூரிய கடிகாரம் உள்ளூர் நேரத்தை வெறும் 2 வினாடிகள் அப்படிங்கிற துல்லியத்துல கணக்கிட்டு சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நவீன லென்ஸ்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளோ ஆழமான அறிவியல் தேடல் இங்க நடந்திருக்கு. நினைக்கும் போதே மெய்சிலிருக்க வைக்குதில்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள். ஒரு நிலப்பரப்பை எப்படி வெல்ல முடியாத ஒரு அரணா மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டுக்கு இடையில ராஜபுத்திரர்கள் கட்டின இந்த 6 கோட்டைகளும்
வானத்துல மிதக்கிற ஒரு தற்சார்பு நகரங்கள்னே சொல்லலாம். சித்தோர்கர், கும்பல்கர், ரந்தம்பூர், கக்ரோன், ஆம்பர், அப்புறம் ஜெய்சல்மர், இந்த 6 கோட்டைகளுக்குள்ளேயும் காடுகள், பாலைவனங்கள், நீர்நிலைகள்னு எல்லாமே அடக்கும். எதிரிகள் பல வருஷங்கள் வெளியே முகாமிட்டு முற்றுகையிட்டாலும் இவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. சாப்பாடு, தண்ணின்னு எல்லாத்தையும் உள்ளே உற்பத்தி செஞ்சுக்கிட்டாங்க. நீங்களே இப்போ ஒரு படையெடுப்பாளரா உங்களை கற்பனை செஞ்சுக்கோங்க. பல மைல்கள் தாண்டி வந்து அந்த மலை உச்சியை நிமிர்ந்து பாக்குறீங்க. உங்களை சுத்தி தலை சுத்துற வைக்கிற வட்ட வடிவ சுவர்கள், ஏறுவதற்கு கடினமான செங்குத்தான பாதைகள். உள்ள நுழையிற அந்த முதல் வாசலை தொடறதுக்கு முன்னாடியே உங்க படையோட ஒட்டுமொத்த பலமும் மன உறுதியும் முழுசா உடைஞ்சு போயிடும். இதுதான் உங்களோட தந்திரம். இதுல சித்தோர்கர் கோட்டையோட பிரம்மாண்டத்தை விவரிக்க வார்த்தைகளே பார்த்தாது. சுமார் 700 ஏக்கர் பரப்பளவு. ஒரு காலத்துல 84 பிரம்மாண்டமான நீர்நிலைகளோட ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோட்டையா இது திகழ்ந்துச்சு. அது மட்டும் இல்லாம ராஜபுத்திரர்களோட வீரத்துக்கும் அவங்களோட சகிப்புத்தன்மைக்கும் இது ஒரு காலத்தாலும் அழிக்க முடியாத பெரிய சாட்சி. சரி, இந்த அரணை உடைச்சி உள்ள போயிடலாமான்னு கேட்டா அது ஒரு சாத்தியமற்ற கனவு. முதல்ல செங்குத்தான மலைப்பாதையில ஏறணும், அப்புறம் வளைஞ்சு நெளிஞ்சு போற வழிகள், எல்லாவற்றுக்கும் மேல கூர்மையான இரும்பு முட்கள் பதிக்கப்பட்ட பிரம்மாண்டமான மரக்கதவுகளே. எவ்வளோ வேகமா ஓடி வர்ற எதிரிகளோட போர் யானைகளா இருந்தாலும் இந்த கதவுகள்ல மோதி பின்வாங்கும்படி அவ்வளோ புத்திசாலித்தனமா தந்திரமா வடிவமைக்கப்பட்ட ஒரு இராணுவ வியூகம் இது. கடைசியா நாம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடத்துக்கு வரப்போறோம். ராஜஸ்தான் மலைகள்ல இருந்து கீழே இறங்கி குஜராத்தோட பதான் நகர்ல இருக்கிற ராணி கி வாவ் படிக்கிணறு. இது ஒரு அப்பாரமான நிலத்தடி படைப்பு. இந்த இடத்த பத்தி முழுசா புரிஞ்சிக்க முதல்ல படிக்கிணறுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குஜராத்தோட அந்த கொடூரமான வெயில் காலத்திலிருந்து தப்பிக்க பல படிகள் கீழே இறங்கி நிலத்தடி நீரை நோக்கி போக போக டெம்பரேச்சர் அப்படியே கணிசமா குறையும். ஒரு குளிர்ச்சியான நிலத்தடி சோலைக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும். வெயில சமாளிக்க நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச எவ்வளவு சூப்பரான டெக்னாலஜி இது பாத்தீங்களா? இந்த மனைவிக்காக ஷாஜகான் கட்டின தாஜ்மஹாலை பத்தி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ராணி கி வாவ் அதை விட ஆழமான ஒரு உணர்வை கொண்டது. 11ஆம் நூற்றாண்டுல சாளுக்கிய வம்சத்தோட உதயமதி அப்படிங்கிற அரசி மரணம் அடைந்த தன் கணவனோட நினைவா இதை கட்டினாங்க. மக்களுக்கு உயிர் கொடுக்கிற நீரை வழங்குற இந்த நிலத்தடி படைப்பை தன்னோட ஆழமான காதலோட நினைவு சின்னமா அவங்க உருவாக்குனாங்க. இதோட வடிவமைப்பை பாத்தீங்கன்னா அசந்துடுவீங்க. 7 அடுக்குகளா பூமிக்குள்ள இது இறங்கிட்டே போகுது. அங்க தெய்வங்கள், புராண பாத்திரங்கள்னு 500க்கும் மேற்பட்ட பிரதான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இத ஒரு தலைகீழ் கோவில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வெறும் தண்ணிய சேமிக்கிற ஒரு தொட்டி கிடையாது. தண்ணியையே ஒரு தெய்வமா வழிபடுற நம்ம கலாச்சாரத்தோட புனிதத்தன்மைய கலைநயத்தோட உணர்த்துற ஒரு மாபெரும் கட்டுமானம். இப்போ நாம பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். வானத்தை தொடர ஊடுருவ முடியாத உயரமான கோட்டைகள்ல இருந்து ஆழமான உணர்வுபூர்வமான நிலத்தடி கோயில்கள் வர நாம பார்த்துட்டோம். இந்த பிரம்மாண்டமான படைப்பாளர்கள் அவங்களோட வரலாற்றை கற்கல்ல செதுக்கிறதுக்கு அந்தந்த நிலப்பரப்புகளை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்தினாங்கன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. இதுல எந்த பழங்கால கட்டிடக்கலை தத்துவம் அந்த நாகரிகத்தோட உண்மையான ஆன்மாவை உங்களுக்கு உணர்த்துது? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்க காட்சியில சந்திக்கலாம்.